ஜிம்னோஸ்போம்ஸ். பிளான்ட் கிங்டம் லெசன்ல பாட்னில செகண்ட் லெசன்ல ஜிம்னோஸ்போம்ஸ் வருது. யார் இந்த ஜிம்னோஸ்போம்ஸ்? நேக்கட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட் கிங்டம்ல பார்த்தீங்கன்னா நாம் 2 கேட்டகரியாக பிரிப்போம். கிரிப்டோகாம்ஸ், ஃபெனிரோகாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெனிரோகாம்ஸை மறுபடியும் 2 கேட்டகரியாக பிரிப்போம். ஆஞ்சியோஸ்போம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ். இவங்க 2 பேருமே சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். இதில் ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து நேக்கட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். இது கவர்டு சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். மைக்கேல் கிரிட்டன் science fiction in a book transformed into a film of Steven Spielberg called Jurassic Park. In this film you might have noticed insects embedded in a transparent substance called amber which preserves extinct forms. இந்த மாதிரி ஒரு மாதிரி மெழுகுக்குள்ளார உள்ள இன்செக்ட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜுராசிக் பார்க் படத்தில். இந்த ஆம்பர் அப்படின்றது ஒரு மாதிரியான கம் மாதிரி, ஒரு மாதிரி பிசின் மாதிரி செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுக்குள்ளார இட் இஸ் ஆக்சுவலி பைனிட்டிஸ் சக்சினிஃபெராங்கிற ஜிம்னோஸ்போம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஆம்பர் வந்து. அதுக்குள்ளார இன்செக்ட் ப்ரிசர்வ் ஆகிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பிக்சரில் அதை தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான நேக்கட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது ஒரு நெஜ கம் பார்க்குறீங்க, பைனிட்டிஸ் சக்சினிஃபெரா. ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னா நேக்கட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜிம்னோஸ்னா நேக்கட், ஸ்பெர்மானா சீடு. ஜிம்னோஸ்போம்லேயே அதோட லைஃப் பார்த்தோம்னா எப்படி டெரிடோஃபைட்டுக்கு பார்த்தோம், ஃபைனரோசோயிக், பாலியோசோயிக். அது மாதிரி இது மீசோசோயிக் எரால வருது. டெரிடோஃபைட்டுக்கு அப்புறமா வந்தது இது மீசோசோயிக் எரா. மீசோசோயிக் எரால வருது. டெரிடோஃபைட் வந்து பாலியோசோயிக் எரால வருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெம்பரேட்ல, ட்ராபிக்கல் ரீஜியன்ல பார்க்கலாம் இது நம்ம. மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்போம்ஸ் ஆர் எவர்கிரீன் woody trees or shrubs. Some are lianas. லயானாஸ் கொடி பாருங்க, மரம் மாதிரி கெட்டியான கொடி, இதுதான் லயானாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீட்டம் எக்ஸாம்பிள். The plant body is sporophyte, differentiated root, stem and leaves. A well developed taproot system is present. உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல நீளமா வளர்ற taproot system, coralloid root of cycas, அப்புறம் வந்து மைக்கோரைஸ் ஆஃப் பைனஸ், இதெல்லாம் இதோட ஸ்பெஷல். கொரலாய்டு ரூட் அப்படின்னா என்ன? அசோசியேஷன் வித் ப்ளூ கிரீன் ஆல்கே. ரூட்டும் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் ஒரு மாதிரி சேர்ந்து நமக்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன். ப்ளூ கிரீன் ஆல்கே ஃபிக்ஸஸ் த நைட்ரஜன், ரூட் ஃபிக்ஸஸ் த uses that nitrogen and gives food for that blue green algae. In pinus, roots have mycorrhizae. இதுதான் வந்து coralloid roots. இன்னொரு பிக்சர் பார்க்குறீங்க, coralloid roots. Stem is erect, aerial, branched or unbranched. நீங்கள் ஸ்டெம் பாருங்களேன், விதவிதமான ஸ்டெம்ஸ் பார்க்குறீங்க. With leaf scars. எப்படி லீஃப் விழுந்தா ஒரு தழும்பு இருக்கும், அந்த மாதிரி தென்னையில் பார்த்துருப்பீங்க, லீஃபோட ஸ்கார் இந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி இதில் ஒரு ஸ்கார் தெரியும் பாருங்களேன், நிறைய லீஃப் ஸ்கார்ஸ் தெரியுது. பனையில் தென்னையிலாம் இருக்கும் இந்த ஸ்கார். Conifers are of 2 types of branches, namely branches of limited growth and branches of unlimited growth. ஸோ ஒரு பிரான்ச் வந்து இப்படி வர்ற பிரான்ச்சில் ஒன்று வந்து லிமிட்டெட் க்ரோத் ஆகும், இன்னொரு பிரான்ச் அன்லிமிட்டெட் க்ரோத் ஆகும் வரும். இங்கே ஒரு பிரான்ச் வரும், இது லிமிட்டெட் க்ரோத்து. இந்த பிரான்ச் கொஞ்சம் அன்லிமிட்டடாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்கும் சைடில். இந்த பிரான்ச் அன்லிமிட்டடாக வளரும், அதிலிருந்து வர்ற இந்த பிரான்ச் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வரும்.
The leaves are dimorphic, foliage and scale leaves. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு. இதுல இங்க கிரீன் கலர்ல இப்படி நீட்டமா டஃப்டா வர்ற அந்த ஊசி இலைன்னு சொல்ற நீடில் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் கலரா இருக்கும். அப்புறம் ஸ்டெம் மேல இப்படி பிரவுன் கலர்ல ஒரு லீஃப் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இங்க நீங்க கிரீன் லீவ்ஸ் பாக்குறீங்க, இதுதான் கிரீன் லீவ்ஸ். நீடில் லீவ்ஸ் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரு கிரீன் லீவ்ஸ். ஃபோலியேஜ் லீஃப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸ்கேல் லீஃப் அப்படின்றது இது மேல இருக்கிற பிரவுன் கலர்ல இருக்கிற லீஃப். தேர் photosynthetic in function. கிரீன் லீஃபை பொறுத்த வரைக்கும் they show xerophytic features. Xylem பொறுத்த வரைக்கும் consists of tracheids in natum and ephedra vessels are present. So tracheids இருக்கு, vessels இருக்கு. ஏன்னா pteridophyteக்கு அடுத்த ஸ்டேஜ் இது, அதனால ரெண்டுமே இருக்கு. Secondary growth is present. Primary growth, secondary growthனு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீடை சோ பண்ணோம்னா முதல்ல ஹைட்டாக வளரும் பிரைமரி growth, அப்புறமா சர்க்கம்ஃபரன்ஸ் கர்த்தில் வளரும், அது செகண்டரி growth. இந்த செகண்டரி growth அப்போ xylem phloem tissues இன்னொரு ரவுண்டு ஃபார்ம் ஆகும், அதனால பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கர்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் செகண்டரி growth அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு growthல அப்படி ஒரு அவுட்லைன் வந்திருக்குன்னா செகண்ட் growthல மறுபடி இன்னொரு அவுட்லைன், இன்னொரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். The wood may be monoxylic or pycnoxylic. Monoxylicனா porous, soft, more parenchyma with medullary. Pycnoxylic அப்படின்னா compact with narrow medullary. ஸோ இதில் wide medullary rays இருக்கும், இங்கே narrow medullary rays இருக்கும் pycnoxylicல. wood ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். pycnoxylic wood பாருங்க, monoxylic wood பாருங்களேன். இதில் monoxylicல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போரஸாக சாஃப்டாக பேரன்கைமா அதிகமாக இருக்கிற மாதிரி வைடு மெடுலரி ரேஸ் இருக்குது. பிக்னோசைலிக்கில் வித் நேரோ மெடுலரி ரேஸ். ஸ்போர்ஸ் ஆர் ஹெட்ரோஸ்போரஸ். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர், மைக்ரோஸ்போர், மேக்ரோஸ்போர். பிளான்ட் மேபி மோனோசியஸ் ஆர் டயோசியஸ். மோனோசியஸ் ஒரே பிளான்ட்லேயே ரெண்டு ஸ்போர் ப்ரொடியூசிங் பாடியும் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. டயோசிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸில் அது இருக்கு. மைக்ரோஸ்பொராஞ்சியா, மெகாஸ்பொராஞ்சியா, இதுதான் ஸ்போர் ப்ரொடியூசிங் பாடி. மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறது மைக்ரோஸ்பொராஞ்சியா, மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறது மெகாஸ்பொராஞ்சியா. மைக்ரோஸ்பொரோஃபில் அண்ட் மெகாஸ்பொரோஃபில் தான் அதுக்குள்ளார இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஸ்பொராஞ்சியா அப்படின்னா இங்கே மைக்ரோஸ்பொரோஃபில். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆகும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது அதுதான். இது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஸ்ட்ரபிலஸ் இல்லைன்னா கோன் அப்படின்னு சொல்லலாம், இதை கோன் அப்படின்னு சொல்லலாம். இது மைக்ரோஸ்பொராஞ்சியேட்ன்றதுனால மேல் கோன், இது மெகாஸ்பொராஞ்சியேட்ன்றதுனால ஃபீமேல் கோன். Anemophilous pollination is present. Fertilization is siphonogamous. மைக்ரோஸ்பொராஞ்சியேட்லேருந்து இந்த மாதிரி pollen grains or microspores are released. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் pollen grains தான் பார்க்குறீங்க. ரிலீஸ் ஆகி அப்படியே மற்ற மரத்துக்கெல்லாம் பரவும். இது மெகாஸ்பொராஞ்சியேட்டை ரீச் ஆகும், அங்கேருந்து இங்கே ரீச் ஆகும். அங்கேயும் இந்த மாதிரி மெகாஸ்பொராஞ்சியேட் லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸுக்கு இடையில் இந்த இடத்துல மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஸோ போலன் கிரைன்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸ் இங்கே வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். Fertilization is siphonogamous and pollen tube helps in the transfer of nuclei, male nuclei. Sponi 1965 classified gymnosperm into 3 classes, 9 orders and 31 families. The classes include Cycadopsida, Coniferopsida, Netopsida. Comparison of gymnosperms with angiosperms. Gymnosperm resemble with angiosperm in the following feature. என்னென்ன? root stem leaves இருக்கு, அதுலயும் root stem leaves இருக்கு.
polyembryony is present. So நிறைய embryos ஒட்டுக்கா ஃபார்ம் ஆகிறது. Polyembryony is present. Naked ovule develops into seed. So இந்த part வந்து ovule, இதுல அதே ovule covered with ovary. சரி, இந்த naked ovule இருக்கு, ovule develops into seed. இங்கேயும் அதே ovules develops into seed. So இந்த similarity இருக்கு. Endosperm is haploid, developed before fertilization. Endospermனா என்ன? ஒரு male gamete fuses with the egg to form zygote. இன்னொரு male gamete fuses with secondary nuclei to form primary endosperm nuclei. So this develops into endosperm. இங்க இன்னொரு fertilization ரெண்டாவது நடக்கிறதுனால இதுக்கு பேரு டபுள் fertilization பேரு. இதுல வந்து endosperm இருக்கு, gymnospermல, angiospermலயும் endosperm இருக்கு. இங்க இருக்கிற endosperm haploid in nature. ஏன் அப்படின்னா இது வந்து angiospermல endosperm is formed after double fertilization. அதனால அது triploid in nature, 3n in nature. இங்க ஃபார்ம் ஆகிற endosperm வந்து haploid in nature. fertilizationக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுது. அதனால இது வந்து haploid in nature. இங்க வந்து double fertilization நடக்கிறது இல்ல. இங்க fertilizationக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிறதுனால இது haploid in nature. So endosperm பிக்சர்ல பாக்குறீங்க. Life cycle shows alternation of generation, sporophytic phase, gametophytic phase. So இதுதான் gametophytic phase, இது sporophytic phase. Sporophyteல இருந்து spores ஃபார்ம் ஆகுது. ஸ்போர்ஸ் விழுந்து நமக்கு gametophyte முளைக்குது. gametophyte பார்த்தீங்க அப்படின்னா அது மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். இது வந்து மைக்ரோஸ்போரும் மெகாஸ்போரும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட மேல் கோன் ஃபீமேல் கோனுக்குள்ளாரையே முடிஞ்சிடும், ஃபீமேல் கோன்லேயே முடிஞ்சிடும். அதனால் நம்ம வெளியில் கண்ணுக்கு தனியாக தெரியாது, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ, அது பிளான்ட்டாக டெவலப் ஆகுது. தென் அகெயின் த சைக்கிள் கண்டினியூஸ். Presence of cambium in gymnosperms as in dicotyledons. Cambium இருக்கு, secondary growth இருக்குன்னு நம்ம beginningலயே பார்த்தோம். Flowers in Neetum resemble to the angiosperm male flower. Zygote represent the first cell of the sporophyte. Presence of integument around the ovule, இதெல்லாம் இதோட ஸ்பெஷல். இதுதான் ஓவியூல்னா, ஓவியூலை சுற்றி இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் ஆகும், அதுதான் இன்டெக்மெண்ட் அப்படின்னு பேர். இது வந்து ஆஞ்சியோஸ்பம்ல. ஜிம்னோஸ்பம்ல ஒரு சிங்கிள் லேயர்டு இன்டெக்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இதுல சிங்கிள் லேயர்டு, இதுல டபுள் லேயர்டு. Both the plants produce seeds. ரெண்டுலையுமே சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. Pollen tube helps in the transfer of male nucleus in both. Presence of eustele. இங்கேயும் eustele இருக்கு, angiospermலயும் eustele இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் ஜிம்னோஸ்பெர்முக்கும் ஆஞ்சியோஸ்பெர்முக்கும். இனி டிஃபரன்சஸ் பார்க்க போகிறோம். Vessels are absent, vessels are present. Phloem lacks companion cells are present. Ovules are naked, ovules are enclosed within the ovary. Wind pollination only. இங்க insect, wind, water, animal நிறைய varieties of pollination இருக்கு. Double fertilization is absent, double fertilization is present. Endosperm is haploid, endosperm is triploid. அப்படியே பார்த்தோம், டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது இல்லை, டைரக்டா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால ஹாப்ளாய்டு. இது வந்து 3 நியூக்ளியை ஃபியூஸ் ஆகிறதுனால நமக்கு ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் கிடைக்குது. Fruit formation is absent, fruit formation is present. Flowers absent, flowers present. Economic importance. Cycas sarcinalis, Cycas revoluta. இந்த பிளான்ட்ல இருந்து சேகோன்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதுல இருந்து வர்ற ஸ்டார்ச்சை
நாம யூஸ்ட் as ஃபுட். சாகோவில் தான் பிகினிங்கில் மெட்ரோசைலான் சாகோ அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து தான் பிகினிங்கில் இந்த பாயசரிசி எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாகோ வந்து நாம் வேற பிளான்ட்ல இருந்தெல்லாம் தயாரிக்கிறோம். சைக்கஸ் சர்சினாலிஸ், சைக்கஸ் ரெவல்யூட்டாலையும் சாகோ கிடைக்குது. பைனஸ் ஜெரார்டியானா ரோஸ்டட் சீட் யூஸ்ட் as ஃபுட். ஏபிஸ் பால்சாமியா ரெசின் கிடைக்குது. கனடா பால்சம்னு இதுக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்ட் as மவுண்டிங் மீடியம் இன் பெர்மனன்ட் ஸ்லைட் ப்ரிப்பரேஷன். பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் ராக்ஸ்பர்கி, ரோசின் அண்ட் டர்பன்டைன், பேப்பர் சைசிங் அண்ட் வார்னிஷஸ். ஆராக்கிரியா monkeys puzzle, பைசியா ஃபில்லோக்ளாடஸ். டேனின்ஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது. bark yielding tannins and is used in the leather industries. Taxus brevifolia, Taxol, a drug used for cancer treatment. Ephedra gerardiana, ephedrine, for the treatment of asthma and bronchitis. Pinus roxburghi, oleoresin, used in making soap, varnishes and printing ink. Pinus roxburghi, Picea smithiana, wood pulp used to make papers. Cedrus deodora, wood, used for making doors, boats and railway sleepers. Cedrus atlantica, oil production used in perfumery. Thuja, cupressus, arachiria, cryptomeria. whole plant யூஸ் ஆகுது. ஆர்னமெண்டல் பிளான்டா ஃப்ளோரல் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றோம். Know about fossil plants. கல் மர பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல் மர பூங்கான்னு தனியாகவே இருக்கு. திருவாக்கரை அப்படிங்கிற ஊர்ல இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நிறைய இந்த கல்களை, மரமாகிய கல்களை எடுத்து வச்சிருக்காங்க. The National Wood Fossil Park is situated in Thiruvakkarai village, Viluppuram district of Tamil Nadu. Contains petrified wood fossils approximately 20 million years ago. நிறைய வுட் வந்து ஃபாசிலா மாறி கல்லா மாறி இருக்கு. அதையெல்லாம் எடுத்து இந்த வுட் பார்க்ல, ஃபாசில் வுட் பார்க்ல எடுத்து வச்சிருக்காங்க. திருவாக்கரை, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. The term farm genera is used to name fossil plants because the whole plant is not recovered as fossils. Instead, organs or parts of the extinct plants are obtained in fragments. ஒரு பிளான்ட், முழு பிளான்ட் நமக்கு ஃபாசிலா கிடைக்காது. சில சமயங்களில் ஒரு ட்விக், ஒரு லீஃப், இல்லைன்னா ஒரு பிரான்ச், இப்படி ஏதாவது கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பார்ட் மட்டும் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதுக்கு பேர் ஃபார்ம் ஜெனிரான்னு பேர் வச்சிருக்கிறோம். பின்னாடி அந்த மீதி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா அதையெல்லாம் அசம்பிள் பண்ணி அந்த பிளான்ட்டோட நேம் ஃபுல்லா, அனிமலோட நேம் ஃபுல்லா வச்சிருவோம். இப்போ நமக்கு இந்த ஃபிங்கர், ஹேண்ட் மட்டும் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், அதான் ஃபார்ம் ஜெனிரான்னு பேர் வச்சிருப்போம் நம்ம தற்காலிகமா. என்னைக்கு இந்த முழு பார்ட்டும் கிடைக்குதோ அப்ப ஃபுல்லா ஃபாசில் நேம்லயே ஃபுல் நேம் கொடுத்துருவோம். அது வரைக்கும் இதுக்கு மட்டும் ஒரு பேரு ஃபார்ம் ஜெனிரா. இது மட்டும் கிடைச்சுன்னா இதுக்கு மட்டும் ஒரு பேரு. சிவாலிக் ஃபாசில் பார்க் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கு. மாண்ட்லா ஃபாசில் பார்க் மத்திய பிரதேசில் இருக்கு. ராஜ்மஹால் ஹில்ஸ் ஜார்க்கண்ட்ல இருக்கு. அரியலூர் தமிழ்நாடுல ஃபாசில்ஸ் ரிச் சைட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு. Some of the fossil representatives of different plant groups are given below. Fossil algae அப்படின்னா Paleoporella, Dimorphosiphan, இது ரெண்டையும் சொல்லலாம். Fossil bryophyte அப்படின்னா Nayadita, Hepaticitis, Mastitis, இதெல்லாம் சொல்லலாம். Fossil pteridophytes அப்படின்னா Cooksonia, Rhynia, Baragvanthia, Calamitis, இதெல்லாம் சொல்லலாம். ஃபாசில் ஜிம்னோஸ்பம் மெடுலோசா, லெபிடோகார்பான், வில்லியம்சோனியா, லெபிடோடென்ட்ரான், இதெல்லாம் சொல்லலாம். ஃபாசில் ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னா ஆர்கியோஅந்தஸ், ஃபரூக்லா, இதெல்லாம் சொல்லலாம். Professor Birbal Sahani, 1891 to 1949, father of Indian paleobotany. He described fossil plants from Rajmahal hills of eastern Bihar. Pentoxylon Sahani,
Nipaniozylon are some of the farm genera described by him. ஸோ இது ஃபார்ம் ஜெனிரானா உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் கண்டுபிடிச்சு நமக்கு பேலியோ பாட்னியில் நிறைய ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்னின்னு சொல்கிறோம். பிர்பால் சஹானி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ பாட்னி லக்னோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு தனி இன்ஸ்டியூட்டே இதில் இருக்குது இந்த ஸ்டடீஸில். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், இது பிளான்ட் கிங்டமில் வர்ற ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஒரு ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஆஞ்சியோஸ்பர்ம்னா இட்ஸ் எ வாஸ்ட் டாபிக். ஆஞ்சியோஸ்பர்ம் வர்சஸ் ஜிம்னோஸ்பர்ம் நாம் இந்த லெசனில் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பெர்மட்டோஃபைட்ஸில் வரக்கூடிய ஒரு பிளான்ட் குரூப் இது. ஃபெனிரோகாம்ஸை சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் பிளான்ட்ஸ் bearing ovules enclosed in a protective cover called ovary. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் ஓவரி வச்சுக்கிட்டு ஓவியூல் இருந்துச்சுன்னா அது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் இல்லை வெளியில், ஜிம்னோஸ்பர்ம் நேக்கட் இது. தே கான்ஸ்டியூட் மேஜர் பிளான்ட் குரூப் ஆஃப் எர்த் அண்ட் ஆர் அடாப்டட் டு டிஃப்ரெண்ட் டெரஸ்ட்ரியல் மோட் ஆஃப் லைஃப். கிட்டத்தட்ட ஒரு 2,68,000 பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற பிளான்ட்ஸில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான். ஆஞ்சியோஸ்பர்மோட லைஃப் எங்கே வருது? The group of plants appeared during the early Cretaceous period and dominates the vegetation on a worldwide scale. ஸோ இங்கே வந்து எராஸ் டைரக்டாக பார்க்குறோம். அதில் கிரிட்டேசியஸ் அப்படின்றது எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வருது, இது எல்லாமே கிரிட்டேசியஸ் தான். மீசோசோயிக் எராவில் நமக்கு கிரிட்டேசியஸ் வருது, லேட் மீசோசோயிக்கில் கிரிட்டேசியஸ் வருது. ஸோ இங்கே தான் அது ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்பர்ம் ஃபார்ம் ஆகிருக்கும், இப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் கிரிட்டேசியஸ் எரா. த ஸ்போரோஃபைட் இஸ் டாமினன்ட் ஃபேஸ் அண்ட் த கேமெட்டோஃபைட் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. இதை பொறுத்த வரைக்கும் வாஸ்குலார் டிஷ்யூ ஜைலம் ஃப்ளோயம் வெல் டெவலப்டு, அதுதான் இதோட ஸ்பெஷல். ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் கோன். கோன்கிற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு டெரிடோஃபைட்டில் ஜிம்னோஸ்பர்ம்லாம், இங்கே அதுக்கு பதிலாக ஃப்ளார்ஸ் வந்துருச்சு. Embryo sac ovules remains enclosed in the ovary. Pollen tube helps in fertilization, so water is not essential for fertilization. நாம பிரையோஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஃபெர்டிலைசேஷனுக்கு கட்டாயம் வாட்டர் வேணும். இங்கே வாட்டர் இல்லாமையே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசன்ட். ஜிம்னோஸ்பர்மில் பார்த்தோம் நோ டபுள் ஃபெர்டிலைசேஷன், இங்கே டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசன்ட். The endosperm is triploid. இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் broadly classified into dicotyledons and monocotyledons. Current angiosperm phylogeny group system of classification does not recognize dicots as a monophyletic group. ஸோ இதில் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற டைகாட்ஸ் மோனோகாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் தட் ஆர் ட்ரெடிஷ்னலி கிளாசிஃபைட் அண்டர் டைகாட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் இன் செவரல் கிளேட்ஸ் சச் அஸ் மேக்னாலாய்ட்ஸ் அண்ட் யூடிகாட்ஸ். ஸோ ஒன்றுன்னு ஒரு குரூப்லேருந்து ஆரிஜின் ஆனதாக கன்சிடர் பண்ணுறாங்க. மேக்னாலாய்ட்ஸ், அதே மாதிரி யூடைகாட்ஸ், இதெல்லாம் வேறு வேறு குரூப்லேருந்து ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. இது ஒரு கிளேடு, இது வேறொரு கிளேடு, இது வேறொரு கிளேடு. ஸோ வேறு வேறு ரூட்லேருந்து ஆரிஜின் ஆனதாக ஆஞ்சியோஸ்பர்ம் ஃபைலோஜெனி குரூப் ஏபிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்குது டைகாட்டில், மோனோகாட்டில் பேரலல் வீனேஷன் இருக்குது. 2 cartiledons
அங்கே சிங்கிள் காட்லேடன். பிரைமரி ரூட் வந்து ரேடிக்கல் பர்சிஸ்ட் அஸ் டேப் ரூட், இங்கே ரேடிக்கல் கிடையாது, ஃபைப்ரஸ் ரூட்ஸ். பிளாஸை பொறுத்த வரைக்கும் பென்டாமேரஸ், இங்கே ட்ரைமேரஸ். ட்ரைகால்பேட் போலன் பிரசன்ட், மோனோகால்பேட் போலன். போலனில் 3 ரோஸ் 3 ஃபரோஸ் இருக்கும் ட்ரைகால்பேட், இங்கே ஒரே ஒரு ஃபரோ தான் இருக்கும். anatomical featureல பார்த்தீங்கன்னா vascular bundles are arranged in the form of a ring, they are scattered. Vascular bundles are open, இங்கே vascular bundles are closed. Secondary growth present, secondary growth absent.